சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற 48வது புத்தக காட்சியில் 20 கோடி ரூபாய் அளவிற்கு புத்தகங்கள் விற்றதாக பாபாசி அமைப்பு தெரிவித்துள்ளது. சென்னை புத்தக காட்சியை நந்தனம் YMCA மைதானத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பல்வேறு பதிப்பகங்கள் சார்பில் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டு இருந்தன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை படிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டன. நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், இலக்கியம், வரலாறு, மொழிபெயர்ப்பு என பல்வேறு வகையான புத்தகங்கள் இடம்பெற்ற நிலையில் புத்தக காட்சியின் கடைசி நாளான நேற்றும் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் வந்து புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். இப்போ நம்ம சில்ட்ரனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம், எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு காட்சிக்கு போகிறோம், அதை பார்க்குறோம் போது அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல. அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அவங்க ஃபேமிலியாக வராங்க, புக்ஸை பார்க்குறாங்க. நிறையா சில்ட்ரன் புக்ஸ் வந்து சேல் ஆகுது, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் சேல் ஆகுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, we are actually getting towards a better nation for tomorrow. நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் புக். இதில் வந்து நான் சயின்ஸ் கான்செப்டில் தான் ஸ்டோரி எழுதியிருக்கேன். கொஞ்ச நேரம் நம்ம பாட புத்தகம் படிக்கிறோன்னா கொஞ்ச நேரம் கதை, அறிவியல், நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சம்மந்தமாக படித்தா ஸோ அதுக்கு அப்புறம் நம்ம படிக்கலாம். சின்ன டாட்டர் அவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுலேருந்து என் பையனுக்கான த்ரில்லர் ஸ்டோரிஸ்லேருந்து நிறையா, இப்போ எங்கள் அப்பாக்கான இலக்கிய புத்தகங்கள், எங்கள் அப்பா ஒரு தமிழாசிரியர், தமிழ் அறிஞர், அவங்களுக்கான காலச்சுவடு புத்தகங்கள், அந்த பப்ளிகேஷன்லேருந்து அவங்களுக்கான புக்ஸ், அந்த மாதிரியான எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணுற மாதிரியான புக்ஸ் வந்து இங்கே நம்மளால் ஈஸியாக கலெக்ட் பண்ணி எடுக்க முடியுது. இந்த புத்தக விழாவில் தான் இவ்வளவு பேர் படிக்கிறாங்களா, அப்படியே எனக்கு ஒரு பரவசமாக இருந்துச்சு. ஒரு நோபல் அவார்டு, புக்கர் அவார்டு கிடைக்கிறத விட ஒரு பரவச உணர்வு. அதுவும் குறிப்பாக அந்த 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள மாணவர்கள், அதுதான் எனக்கு ரொம்ப ஆனந்தத்தோட உச்சம்னு சொல்லலாம். வாசகர்களுக்காக இந்த ஆண்டு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டதாகவும் மாணவர்கள், இளைஞர்கள் வருகை அதிகரித்து காணப்பட்டதாகவும் பாபாசி அமைப்பினர் கூறினர். மேலும் நடப்பாண்டில் 20 லட்சம் பேர் வருகை தந்த நிலையில் சுமார் 20 கோடி ரூபாய் அளவுக்கு புத்தகங்கள் விற்பனை நடைபெற்றதாக பாபாசி தலைவர் சேது சொக்கலிங்கம் தெரிவித்தார். எல்லா மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருந்த போதும் இங்கு ஏதோ பாதிப்பு இருக்கும் என்ற எண்ணத்தில் இருந்தாலும் வழக்கம் போல நல்ல நிறைவாகவே வாசகர்கள் வந்து புத்தகங்களை வாங்கி மகிழ்ந்தனர். ஒரு 20 லட்சம் வாசகர்கள் வந்திருப்பார்கள். ஒரு 20 கோடி ரூபாய்க்கு வணிகம் நடைபெற்றது. புத்தக காட்சி நிறைவு விழாவில் பதிப்பகங்கள், ஏற்பாட்டாளர்கள் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் பரிசு வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், புத்தகம் என்பது மனிதர்களை அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதம் என்று புத்தக வாசிப்பின் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.